ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பொங்கல் ஸ்பெஷல் பருப்பு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பருப்பு வடையை மசால் வடைன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி பொங்கலுக்கு எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. அது எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு 2 தடவை நல்லா அலசிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு திரும்ப நான் அலசி எடுத்துக்கிறேன். இது இப்போ அலசி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பருப்போடையே கூட வரமிளகாயை ஊற வச்சுக்கலாம். இல்லைனா தனியாக ஒரு பவுலில் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுக்க கடலைப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா வரமிளகாய் 2 இல்லைன்னா 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4லேருந்து 5 ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே பருப்பு இருக்கும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரியே அதையும் சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கடையிலலாம் இதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 1 இல்லைனா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஊற வச்ச பருப்பில் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த பருப்பு அங்கங்கே தெரியும். நீங்கள் அரைக்கும் போதே பாதியாக அரைச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணவே கூடாது. நீங்கள் தண்ணி ஊற்றாமே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாகவே நல்லா இந்த மாதிரி வரும் கன்சிஸ்டன்சி. தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, இல்லைனா ரொம்ப சொதன்னு ஆயிரும். ஏன்னா வெங்காயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு தட்டை மாதிரி சின்ன சின்னதாக தட்டிக்கலாம் கையிலே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா அழகாக நீட்டாகவே வந்துடும். கையிலெல்லாம் அந்த அளவுக்கு ஒட்டாது. இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வரும்போது இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க, இல்லைனா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வடையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பொங்கல் ஸ்பெஷல் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.